சார் நான் தான் சார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ராஜ்குமார்கிட்ட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் ஷூட்டிங் எடுக்கும்போது கூட நான் இவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டேனோ அப்படின்னு பண்ணுது. பட் இது எடுக்கிறது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. நீங்கள் எடுக்கிறதெல்லாம் யதார்த்தம் சார், இது பதார்த்தம் மாதிரி. நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த நாட்டில் பசகாய்ச்சறவன், கள்ள ஓட்டு போடுறவன், முள்ள மாதிரி முடிச்சவைக்கு எல்லாருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. நம்ம ஊருக்கு ஏப்ரல் 17 தேர்தல் வரப்போகுதுங்கோ. தேர்தல் எப்பன்னு சொன்னீங்க? ஏப்ரல் 17. ஐயோ, இன்னும் உண்டியல் கலெக்ஷனே முடியலையே. ஏற்கனவே கஞ்சா கேஸில் உள்ளே போயிட்டு வந்திருக்கேன். எனக்கே ஓட்டு போடணும். எனக்கு இல்லை. இந்த தடவை எவனாவது ஜெயிக்க போகிறான். ஆண்டவா, இந்த தேர்தலையாவது அமோகமாக ஜெயிக்க அருள்புரிய மாட்டியா ஆண்டவா? பக்தா, ஐயா, அழைத்தது நான் தான். ஏன் அழைச்சிங்க? யாருங்க நீங்க? வேற வேலை இல்லாமல் அழைப்பாங்க, அதாவது பர்பஸுக்கு தான் அழைப்பேன். அழைத்தது நான் தான். நான் வந்து ஒவ்வொரு வாரமும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தவறாமல் பார்ப்பேன். சில காரணங்களால சில வாரம் பார்க்க முடியாமல் போகும். அதை நான் வந்து 2வது ஒளிபரப்பில் நான் பார்த்துருவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறையா பார்த்துட்டு வந்ததில் நேரடியாக பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அந்த கலைஞர்கள் மேலே, அவங்க மேலே எனக்கு ரொம்ப வந்து மரியாதை இன்னும் கூடுச்சு. முதல்ல ரசித்தேன், ரொம்ப மரியாதை கூடுச்சு. இதுக்கு வந்து பக்கபலமாக இருக்கிற ராஜ்குமார், ஆண்ட்ரூங்கிறனுடைய அவங்களுடைய அந்த உழைப்பை வந்து நேரடியாக பார்க்க முடிஞ்சுது. சின்ன குழந்தையிலேருந்து நடுத்தர வயது பெரியவங்கள்லேருந்து, ஏன்னா எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா பாட்டி, என் சின்ன மகள்கள் எல்லாமே வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. அதுக்கு வந்து தகுந்த ஒரே ப்ரோக்ராம் இது அசத்த போவதா. அதான் ஒருத்தங்கிட்ட கேட்டிருக்காங்க போய், அம்மா அப்பாவெல்லாம் சந்தோஷமாக வச்சிருக்கியாப்பான்னு. வச்சிருக்கேன், எப்படி கொஞ்சம் சொல்லுண்ணா. சனிக்கிழமை 10 மணி ஆகணும் டிவி ஆன் பண்ணி விட்ருவேன் அப்படின்னு. இல்லை எங்கள் வீட்டில் ஏதாவது சண்டைனா இது ஆன் பண்ணிட்டா போதும், அப்படியே சமாதானம் ஆயிடுவாங்க 1 hour. அப்போ 11 மணிக்கு பொலகுதா. ரொம்ப அருமையான நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு. சார், ஒரு மகேஸ்வரியை பற்றி ஒரு 2 வார்த்தை யாருமே பேச மாட்டேன்றாங்க, உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கங்க. இது இவங்க மகேஸ்வரி எனக்கு ஏற்கனவே தெரியுமா? நாளைய நட்சத்திரத்தில் வந்து ஹீரோயினை செலக்ட் பண்ணியிருக்கோம். இவங்க வருங்காலத்தில் ஒரு பெரிய நடிகையாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு திறமை இருக்குது, தமிழ் இருக்குது. கண்டிப்பாக அது ரைட், அது உங்களை மைண்டில் வச்சுருக்கேன். ஆனால் எத்தனை டேக் இருக்குன்னு தான் தெரியாது யாருக்கும். அண்ணா, ராஜ்குமாரை கேட்டு நான் வாங்கிக்கிறேன். பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு அழகாக சொல்லுவாங்க, உடல் உள்ள அத்தனை இன்பத்தையும் ஒரு உறுப்பில் காட்டுவது தான் இந்த சிரிப்பு. அப்படியாப்பட்ட நகைச்சுவை வந்து மாமேதைகள்லாம் வரவேற்று வணங்கக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாகவே நான் யார் ரொம்ப அதிகமாக சிரிக்கிறான் அன்றைக்கி உள்ள சூழ்நிலைனா, குழந்தைகள்லாம் அதிகமாக சிரிக்கிறான். அவனுக்கு தான் குடும்ப சுமைகள் கிடையாது, அவன் பாட்டுக்கு ஜாலியாக தரான். அதுலேயும் அவன் கேட்குற கேள்விக்கு எங்கேயும் டியூஷன் போவாங்களான்னு தெரியல. எப்படி ஒவ்வொரு கேள்விக்கு நம்ம பெரிய MBBS படித்தா கூட பதில் சொல்ல முடியல. சின்ன கேள்வி. அன்றைக்கி ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் தாத்தா பொடி போடலாமா வேணாமான்னு சொல்லி பூவா தலையை போட்டு பார்க்கணுன்னு பார்த்தாரு. அப்புறம் என்னாச்சு, அவர் தலையை போட்டார், நாங்கள் பூவை போட்டோம் அப்படின்னா. அதில் அந்த மனுஷன் செத்து போனார். இன்னும் சில அன்றைக்கி 2 குட்டி பயல்கள் இப்போ வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அவனுக்கு தோலை மட்டும் கொடுத்தான். ஏடா ஒரு நண்பர் அவனுக்கு போய் தோலை கொடுக்குற, தோல் கொடுப்பான்னு தோலன், இதை விட நாங்கள் இடத்த கொடுக்க முடியும் அப்படின்னு. அன்றைக்கி ஒருத்தன் போய் என்ன தென்னை மரத்தில் விறுவிறுன்னு ஏறிட்டான். ஓனர் வந்துட்டார் தென்னை மரத்துக்கார். யாராவது மரத்தில் ஏறுவேன், ஐயா நான் அசலூர், எனக்கு விவரம் தெரியாது, நம்ம அட்ரஸ் தெரியாமல் ஏறிட்டேன் அப்படின்னா. அதுக்கு மரத்தில் ஏறுவாங்க. மரத்தில் இருக்கிறா ஏறினேன், சும்மா புல் பிடுங்குறக்கா இறங்கினேன். புல் பிடுங்குறதுக்கு மரத்தில் எப்படி ஏறினேன் அப்படின்னு. அதே இல்லை இறங்கிட்டேன் அப்படின்னா. உங்கள் அப்பாட்ட சொல்லி போயிடுவேன், எங்கள் அப்பாட்டெலாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அவர் பக்கத்து தென்னை மரத்தில் இருக்கார் அப்படின்னு இருக்கான். பூரா களவாணி போய் குடும்பம் ஒரு கோஷ்டி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை சமாளிக்கிற ஒரு வார்டு இருக்கும். சின்ன விஷயம். அன்றைக்கி ஒருத்தன் தெருவில் உட்காந்து படிச்சுக்கிறேன். என்னடா தெருவில் உட்காந்து படிக்கிறேன்? நான் பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறேன். ஓகே போயிட்டு போ. நீ என்னடா வாசப்படியில் உட்காந்து படிக்கிறேன்? நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறேன். சரி முடிஞ்சு. நீ ஏன்டா பள்ளத்துக்குள்ள உட்காந்து படிக்கிறேன்? எங்கள் அப்பா தான் ஆழமாக படிக்க சொன்னார், அதுக்கு தான் அப்படி பள்ளத்துக்குள்ள உட்காந்து படிக்கிறேன். ஒருத்தன் புரிஞ்சுக்கிறோம்ல. இன்னொருத்தன் அன்றைக்கி 3:30 மணிக்கு நடிச்சாமல் சுடுகாட்டில் உட்காந்து படித்தான். ஏடா அப்படின்னு எங்கள் வாத்தியார் சொன்னார், பயங்கரமாக படிக்கணும் அப்படின்ட்டாரு. இப்படிலாம் படிச்சுட்டு போனால் என்ன இருக்கும்? இதை விட ஜூவில் போனால் சும்மா இருக்க மாட்டாங்க, எதாச்சும் ஒன்று சேட்டை பண்ணுறது. அன்றைக்கி ஒரு 120 அடி உயரத்தில் ஒரு டைனோசர் இருந்துச்சு. இவன் என்ன நினச்சி, அது பொம்மை தான் போல், ரேசை கிள்ளி பார்ப்போம்னு சொல்லி அப்படி கிள்ளி பார்த்தேன். அது கோவம் வந்துருச்சு, பயங்கரமாக விரட்டுது. பொண்ணுக்கு ஆடு மேடு மலை எல்லாம் ஓடுறேன், அது விரட்டிக்கிட்டே வருது. தப்பிக்கிறதுக்கு என்ன வழி யோசிச்சுட்டு பெரிய LIC பில்டிங் மேலே ஏறி நின்ட்டான். அப்பா தப்பிச்சோம்டான்னு 5 நிமிஷத்தில் அங்கேயும் வந்துருச்சு டைனோசர்.
அப்படியே கையெடுத்து கும்பிட்டேன், நீ ஒன்றும் செஞ்சிடா, நீ ஒன்றும் செஞ்சிடான்னு. அது கேட்கவே இல்லை. அதுவும் பக்கத்தில் நெருங்கி வந்துச்சு. எனக்கு வேர்த்துருச்சு. கடவுளே நீ ஒன்றும் செஞ்சிடாத. அந்த டைனோசர் கேட்கவே இல்லை. பக்கத்தில் வந்து அவன் கையை பிடிச்சி லேசாக கிள்ளி, நீ மட்டும் நீ கிள்ளன அப்படின்னுச்சு. அதே மிரண்டு போனேன், யோசிக்கல இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி. முற்காலத்தில் பெரிய பெரிய கதைகள்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரே வரியில் ஒரு நகைச்சுவை முடிச்சுட்டு போகிறாங்க. ரொம்ப பேசி வச்சுக்கிறே மாட்டேன். ஒரு வரிக்கு ஒரு பதில் தான் அழகாக இருக்கும். நான் ஒன்று கேட்டேன், ஏன்டா நீச்சல் கற்றுக்கிட்டு எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னே. தண்ணியில் தான் அப்படின்னா. இதே சிங்கப்பூர் உங்கள் மாமா இருந்தார், இப்போ என்னவா இருக்கார்? இப்போ மாமாவை தான் இருக்காரு. அன்றைக்கி நான் கல்யாண வீட்டில் செருப்பு எங்கே ஓடன்னு தெரியல, அதனால் கூப்பிட்டு டேய் செருப்பு எங்கே ஓடுறது அப்படின்னா. காலில் தான் போடுறது அப்படின்னா. இதுக்கு மேலே எனக்கு பேச நேரம் இல்லைன்னு சொல்லி சில நேரங்கள் நம்மள ஒரு குடும்பம் ஒன்றுவாங்க, கடிச்சு வைக்கணும்னு ஒன்று கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஒரு தென்னை மரம் இருந்துச்சான். அந்த தென்னை மரத்துக்குள்ளே 40 போலீஸ் துப்பாக்கி கூட நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். ஏடா அப்படின்னு அங்கே தான் குலை விழுமா. தென்னை மரத்துலேருந்து தென்னங்காய்க்கு குளம்னு ஒரு பேர் சொல்லுவான். அது விழுமுறக்கா 40 போலீஸ் நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். 2 பூச்சி நடந்து வச்சான் குளிரில். ஒரு பூச்சி கிட்டுக்கிட்டு நடுங்கிருக்கு, ஒரு பூச்சி நடுங்கவே இல்லையா. ஏடா அப்படின்னு அதே கம்பளி பூச்சி இவ்வாறு நடுங்காமல் இருக்கு அப்படின்னு. இன்னொருத்தன் பேங்கில் பணம் எடுக்க போனவன் திடீர்னு சாக்கு அடித்து அங்கேயே செத்து போனானா. ஏடா அப்படின்னா அவன் கரண்ட் அக்கௌண்ட்டில் பணம் எடுக்க போயிருக்கான். கற்பனை உதுத்தாயினா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். இன்னும் சில இடத்துல இந்த நர்ஸுக்கு கம்பவுண்டருக்கும் பயங்கரமாக நடக்கும். கூப்பிட்டார் நர்ஸ் வெம்மா ஓடியாந்து, டாக்டர் ஆனால் இந்த 3ஆம் நம்பர் பேஷண்ட்டை நீ கெடுத்துட்டான். அப்படியே செஞ்ச ராஸ்கல் பில்லில் 50 ரூபாய் கூட்டிட்டு அப்படின்ட்டுருக்காரு. அவ்வளோ சுருக்கமாக முடிஞ்சு வச்சு. நான் கூட என்னமே எதை நினைக்க போகிறாங்க நினச்சா அப்படி முடிச்சிட்டார். இங்கே ஒருப்பா நீ ரொம்ப வீக்காக இருக்க, அதனால் ஒரு டாக்டர் என்ன ஆகிட்டாலும் கொடுக்க சொல்லிருக்காரு. அப்படியா ஒரு முத்தம் கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். சிலர் அங்கே வந்து சாக போகிற நிலைமை விட சில சந்தோஷமாக இருந்துட்டு போக முடியாது, ஒரு சின்ன ஆசை சிலருக்கு இருக்கும். அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். உதடுக்குள்ள நாக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஈரத்திலே இருக்கும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எப்போ ஈரமான வார்த்தைகள், அடுத்தவனை கஷ்டப்படுத்தாத வார்த்தைகளாக இருக்கட்டும்ன்ற காத்தா நாக்கை வந்து எப்பவுமே ஈரத்தில் படைச்சான். ஏன்னா வள்ளுவர் சொன்ன மாதிரி இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு சொல்லார். உன்ட்ட 1000 விஷயங்கள் இருந்தால் கூட நீ அடுத்தவனுக்கு பொண்ணை பொருளை தர வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்குற போது அவனை சந்தோஷப்படுத்த முடியாது, இன்பமாக 2 வார்த்தைகள் பேசினா போதும்னு சொல்லி அடுத்தவனை சிரிப்பவர் தான் நல்ல விஷயம் சொல்லி. ஏன்னா சொல்ல கொட்டினா கூட அள்ளிடலாம், எல்லை கொட்டினா கூட அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாதுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகள் நண்பரை பார்க்கும்போது பயந்துக்கிறோம்னு சொல்லி இந்த வாய்ப்பை நல்கி உங்களை அத்தனை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். எங்களுக்கெல்லாம் இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்து இந்த கலைஞர்கள் நான் இப்போ சொன்னேனே பிளேட்டில் வர அளவுக்கு எனக்கு உயர்த்திருக்கிற எங்களுடைய அன்பு இயக்குநர்கள், சாத்தூர் பெற்றெடுத்த சாதனை திலகம் எங்களுடைய அன்புக்குரிய டி ராஜ்குமார் சார் அவர்களுக்கும் டி ஆண்ட்ரூ சார் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக ஆசிரியங்க. உண்மையிலே ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, ரொம்ப நான் பேச விரும்பலை. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம நிகழ்ச்சி எந்த அளவுக்கு வளர்ச்சின்னு சொல்லி. ஆரம்பத்தில் நம்மளுடைய அசத்தல் மன்னர்கள்லாம் காரில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த ஷெடியூலில் வந்து பூரா ரிசர்வ் பண்ணி ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 3ஆவது ஷெடியூலுக்கு எல்லாமே பிளேட்டில் வந்திருக்காங்க. அதான் நம்ம நிகழ்ச்சியுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு